தனியே வந்து விட்டு வெலாசே உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே கண்ணாட்டி வெக்க மட்டும் இருந்தா என் ஆளு தேவைதான். சரிகமபா தானி நான் சொல்லி தரவா என ஆசைய நான் கொட்டி விடவா வருகிற ஆவணி நான் வீட்டில் சொல்லவா வெளியே நீ வா ரெண்டு முத்தம் விடவா DJ Yok Yete. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? கிறிஸ்து ராசா. கிறிஸ்து ராசா ஐயா. சரி, இன்றைக்கு கிறிஸ்து ராசா ஐயாவுக்கு 75வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களோட பிள்ளைகள் உறவினர்களோட சேர்ந்து உங்களுடைய 75வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற விதத்துல இன்றைக்கு நாங்கள் எம்என் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களை நோக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய பிடித்த உறவுகள், உங்களுடைய சொந்த உறவினர்களாக இருக்கலாம், யாருன்னு தெரியவில்லை, அவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் பரிசு பொதிகள் அனுப்பி இருக்கிறார்கள். சரிதானே? அப்ப அந்த பரிசு பொதிகளை உங்களுக்கு வழங்குறதுக்காக நாங்கள் இங்கே உங்களை தேடி வந்திருக்கிறோம். வந்த இடத்த பார்த்தா உறவினர்கள் நிறைய பேர் நிற்கிறார்கள். அவர்களோட சந்தோஷமா உங்களுடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். முதல்ல எம்என் சர்ப்ரைஸ் சார்பாக எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்றோம். தேங்க்யூ. நீங்கள் இந்த 75 வயசுல எவ்வளவு சந்தோஷமா உங்களுடைய மனைவியோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ, உங்களோட பிள்ளைகளோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ, அதே போல 100 வயசு 150 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். என்ன, நீங்கள் எவ்வளவு காலம் சிறப்பாக ஒரு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். உறவினர்களோடையும் உங்களோட பிள்ளைகளோடையும் உங்களோட பேரப்பிள்ளைகளோடையும் நீங்கள் கண்டு பூட்ட பிள்ளைகளையும் காண்றதுக்கு எங்களுடைய இனிய வாழ்த்துக்களையும் இறைவனுடைய ஆசையும் எப்போதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்றைய நாளில் உங்களோட உறவினரோட சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கணும் என்று நாங்களும் இந்த மிக்கியும் வந்திருக்கிறோம். கொஞ்சம் பரிசு பொதியை கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த பரிசு பொதிகளை எங்க இருந்து யார் அனுப்பி இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? பெரும்பாலும் பமிலா. என்ன பேர்? பமிலா. பமிலா இல்லை, அவன் பேர்ல வேற இல்லை. பமிலா யார் உங்களுக்கு? மகள். வேறு யார் அனுப்பி இருப்பாரு? உங்களோட குடும்ப உறவினர்கள் இல்லாமல் வேறு யாராவது உங்களுடைய சொந்தக்காரர்கள் அல்லது உங்களோட சகோதரங்கள் யாராவது அனுப்பி இருப்பார்களா? உங்களோட வைஃப்ன்ற பக்கத்தால யார் எங்க இருந்து உங்களுக்கு இந்த பரிசு பொதிகள் வந்திருக்கு? உள்நாட்டுல இருந்து வந்திருந்தா யார் கொடுத்திருப்பாரு? உள்ளூர்ல இருந்து கொடுத்திருந்தா தெரியல. சரி, வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா? அதான் பமிலாண்டியும் இல்ல, பமிலாண்ட பேர்ல வேற இல்ல. வேறு அம்மா சொல்லுங்க பாப்பம், யார் கொடுத்திருப்பாரு? பமிலாவா தான் இருக்கும். பமிலாவா தான் சொல்றீங்களா? சரி, அப்ப பமிலாவை நானும் ஒருக்கா பார்க்கத்தான் வேணும். சரி, பா. எத்தனை பிள்ளைகள் இங்க நிக்கணும்? 5 பேரும் இங்க நிக்கணும். 5 பிள்ளைகளோட எத்தனை பூட்ட பிள்ளைகள்? பேர பிள்ளைகள்? பேர பிள்ளைகள் எத்தனை பேர்? 4 பேர பிள்ளைகள். அப்ப 4 பேர பிள்ளைகளோட சந்தோஷமா உங்களோட உறவினர்களோட இந்த பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. அப்ப உங்களோட 5 பிள்ளைகளும் நிக்கணும், உங்களோட மருமக்களும் நிக்கணும், உங்களோட பேர பிள்ளைகளும் நிக்கணும், எல்லாரோடையும் உங்களோட பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. வந்திருந்தா யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? தர்மிலா மட்டும்தான் சொல்றேன். மற்ற பிள்ளைகளோட திறமை அனுப்பி இருக்க மாட்டேன். 5 பிள்ளைகளை போய் ஜோசிக்கு இப்ப கவலைப்பட போயின. மற்ற பிள்ளைகள் தங்களை சொல்லல ஜோசிக்க போய் வேற யாராவது அந்த 5 பிள்ளைகள வேற ஒரு பிள்ளையை அனுப்பி இருந்தா இப்ப என்ன செய்யறது? இப்ப அவை கவலைப்பட போயினோம். திருப்பி கொண்டு வரது என்ன? நாங்கள் கொண்டு மாட்டோம். உசாந்தி. 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 சரி, அப்ப அம்மா அங்க பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குறா உசாந்தியா இருக்குன்னு சொல்லி. சரி, அப்ப முதல்ல ஒரு பழக்கூட மிக்கிட்டே இருக்கு, அதை வேண்டுவோம். பிறகு வர கிஃப்ட்டுகளை பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம் யாருன்னு சொல்லி. சரிதானே? அப்ப நாங்கள் சொல்ல மாட்டோம். கடைசி வந்தாலும் நாங்கள் யாருன்னு சொல்ல மாட்டோம், நீங்க எல்லாம் சொல்லணும். சரி, மிக்கி பழபொக்கைன்னு வச்சிருக்கிறார். அது வந்து நீங்கள் சத்தான உணவுகளை உண்டு அந்த பழங்களை சாப்பிட்டு சத்தா தெம்பா இருக்கணும்னு சொல்லி ஒரு பழக்கூடையன்னு உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தார்கள். சரி, அந்த முதல்ல அந்த பழக்கூடைய மிக்கிட்டே இருந்து வேணுங்கோ.
நீங்கள் அந்த பழங்களை சாப்பிட்டு சத்தாக நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லி இந்த பழக்கூடையை உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தார்கள். இப்ப பர்மிளா மட்டும் தான் சொல்லி இருக்குது, 2 பேர் தான் சொல்லி இருக்கிறீர்கள், மற்ற பிள்ளைகள் கவலைப்பட போயினோம். இப்ப மிக்கின்ற கையில இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. தெரியலையா மிக்கி? அங்க மிக்கி தெரியல பாத்தீங்களே. 75வது பிறந்த நாள் ஒரு ஆள் ஏமாத்த கூடாது என்ன? சரி பாப், எந்த கையில இருக்குன்னு சொல்லட்டும், அப்பதான் தருவேறான். அதுதான் சரி. பாத்தீங்களா மிக்கி கூட கையே சின்ன கை, அதுக்குள்ள பெரிய பாக்ஸ் ஒளிச்சு வச்சா என்ன கண்டுபிடிப்பார். பாத்தீங்களா அது என்ன இருக்கும் அதுக்குள்ள? ஏதோ நகையா இருக்கும். ஏதோ ஒரு நகையா இருக்கும். சில வேளை வெறும் பாக்ஸாவும் இருக்கலாம் என்ன? ஓமாக்கும். சரி திறந்து பாருங்க பாப்போம் என்ன இருக்குன்னு. பாப்போம் அம்மாவும் ஆர்வமா பாக்குறா போல இருக்கு. சரி அதை திறந்து பாருங்க. அம்மா அதை எடுத்து கொடுங்க. எங்க எல்லாரும் சேர்ந்து கை தட்டி விடுவாங்க. செயின் ஒன்று உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருந்தார்கள். அதே அவர்கள் வேண்டி உங்களுக்காக அன்பளிப்பா அந்த 75 வயசுல ஒரு நகையை போட்டு நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். உங்களை அந்த யார் அனுப்பினார்களோ அவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அந்த நகையை கொடுத்திருந்தார்கள். சரி அப்ப நகை தரக்கூடியாக்கள் யார்? பமிலா. சரி ஆனா உசாந்தி. சரி இப்ப ஆனா பமிலாண்ட பேர் தான் வாய்க்குள்ள வருது. மற்ற பிள்ளைய அவன் பேர்ல வேற இல்ல. மற்ற பிள்ளைகள் எல்லாம் இப்ப சண்டை பிடிக்க போயிடும். நாங்கள் போட்டு 2 பேர் சொல்ல இல்லையாண்டு நிக்கிற எல்லா பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரையும் கூப்பிடுவோம். என்ன இன்னொரு கிஃப்ட் இருக்கு. எல்லா பிள்ளைகளையும் உங்களை கூட கூப்பிட்டுட்டு மற்ற கிஃப்ட பிரிப்போம். யார் சொல்றேன்? ஆனா உங்களோட ஃபேமிலியில இருந்து வேற இல்ல. சரி இப்ப நீங்கள் அவ சொல்றபடியா கூப்பிடுவோம். உங்களோட பேர பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள், மருமக்கள் எல்லாரும் நிக்கிறோம். சரி பாப்போம். இப்ப சொல்லுங்க யார் தந்திருப்பார்கள்? உசாந்தியா இருக்கும். உசாந்தியா இருக்கு. சரி இப்ப பர்மிலால இருந்து இப்ப உசாந்திக்கு மாறிட்டார். வேற அது பர்மிலா கைய தூங்குவா, அவ வெளிநாட்டுல. சரி அப்ப பர்மிலா வரையில. அப்ப உசாந்தியார் அங்க நிக்கிறா. உசாந்தி நீங்களே கொடுத்த நீங்கள் மிக்கி உசாந்தியா தந்தவா தெரியாதா? சரி இப்ப மிக்கிட்ட ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. போட்டோ ஃப்ரேம் ஒன்று தந்திருக்காங்க. இந்த போட்டோ ஃப்ரேமை திறந்து பார்த்தா தெரிஞ்சிடும் யார் உங்களுக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் தந்தேன்னு சொல்லி. இப்ப அதை ஓபன் பண்ணி பாருங்க பாப்போம். உங்களோட குடும்பத்துக்கு அவ்வளோ இருக்கு. ஆனா வெளியாள் ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. யார் அனுப்பினான்னு பாப்போம். சொல்லுங்க அந்த போட்டோ ஃப்ரேம்ல யார் இருக்கணும்? ரீகன், விக்டர், யூட்டும், மற்றது உசாந்தி, ஜாக்சன், பமிலாவும் இருக்கும். நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம். நீங்களும் 2 பேரும் நிக்கிறீங்களா என்ன? சரி பாத்தீங்களா ஐயோ எப்படி எல்லாம் பவுடி விடுறாருன்னா தெரியல. தாங்கள் 2 பேரும் நிக்கிறோமா? அதுல நிக்கிற 6 பேரும் யார்? இப்ப அந்த கிஃப்ட் உங்களுக்கு தந்தது பமிலா, ரீகன், விக்டர், நியூட்டன், சுசாந்தினி, ஜாக்சன் 6 பிள்ளைகளும் சேர்ந்து, அதோட உங்களோட மருமக்களும் சேர்ந்து, உங்களோட பேர பிள்ளைகள் சேர்ந்து இந்த பரிசு பொதியெல்லாம் உங்களுக்கு வழங்கி இருந்தார்கள். நீங்க 75 வயசுல உங்களோட மனைவியோடையும், உங்களோட பிள்ளைகளோடையும், உங்களோட பேர பிள்ளைகளோடையும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அதே போல உங்களோட வாழ்க்கை காலம் பூராகவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களோட பிள்ளைகள் சார்பாகவும் எம்என் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இப்ப நாங்கள் மிக்கியோட சேர்ந்து அம்மாவும் அப்பாவும் மிக்கியும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுவோம். அப்படியே ஆடுவோமே. ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு
டக்குமா டக்கு டக்கு ஆட்டத்துல விக்கெட்டு ராக்கெட்டு டக்குமா டக்கு டக்கு ஆட்டத்துல விக்கெட்டு ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்குமா டக்கு டக்கு ஆட்டத்துல விக்கெட்டு Rock'em rock it, rock it, come on, come on, come on, baby. வந்து கேக்குது கொஞ்சம் தான் பிடிச்சு கேக்குது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டில் கொஞ்சம் டச் விட்டு போயிருக்கேன். ஆரம்பிக்கிறேன்டா, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். Rasa
ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு Rocka rock it, come on, come on, come on, baby. Taking it easy, you do it, making it breezy. You and me, baby, I'm fine. Your body, your mama, the style, put it the devil, taking me high. Down, 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 the ditch, and then